இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவருடைய லீடர்ஷிப்புக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது லேபர் பார்ட்டியிலிருந்து. அது என்ன என்று பார்க்க போகிறோம். லேபர் பார்ட்டி, அந்த யுனைடெட் கிங்டமில் இருக்கிற லேபர் பார்ட்டியில் இருக்கிற மிகப்பெரிய எம்பிஸ் நிறைய பேர் சேர்ந்து, மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது ஹேண்டா வைரஸ் அவுட் பிரேக், அதில் என்ன நடந்துகிட்ருக்கு, எம்வி ஹாண்டிஸ் அப்படிங்கிற அந்த க்ரூஸ் ஷிப்பில் நடந்த ஹேண்டா வைரஸ் அவுட் பிரேக், 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, நிறைய பேர் 8 பேர்கிட்ட அதில் அட்டாக் ஆகியிருக்கிறாங்க. அது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும், இந்த கலிஃபோர்னியாவிலேருந்து வந்த கோல் ஆலன், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அவர் சந்திச்சிருக்கிற அந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன் டின்னரில் அவரை நோக்கி சுடுவதற்காக வந்த கோல் ஆலன், அவர் இப்போ கோர்ட்டில் வந்திருக்கிறாரு. அவர் என்ன ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட ரஷ்யா யுக்ரைன் சண்டையில் லாத்வியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த லாத்வியாங்கிற கண்ட்ரியை யுக்ரைன் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அது சொல்லியிருக்கு. அந்த ஒரு செய்தி, அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் சிரில் ராமஃபோசா மேலே ஒரு பெரிய ஊழல் பிரச்சனை வந்திருக்கு. அதனால் அவரை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற அதனுடைய பேக்ரவுண்டை பார்க்குறோம். கடைசியாக சைனா தாய்வான் WHO நடத்துகின்ற வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அதில் கலந்துக்கக்கூடாது, ஏன்னா தாய்வான் என்பது சைனாவினுடைய ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாய்வானுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யுனைடெட் கிங்டமில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு இப்பொழுது நடந்துகிட்ருக்கு. யுனைடெட் கிங்டமில் இப்போ கரண்ட்லி பவரில் இருக்கிறது லேபர் பார்ட்டி. லேபர் பார்ட்டியினுடைய பிரைம் மினிஸ்டர், இப்போ அந்த யுனைடெட் கிங்டமில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சர் கெய்ர் ஸ்டாமர் அப்படிங்கிறவர் தான், கெய்ர் ஸ்டாமர். 2024 ஜெனரல் எலெக்ஷன்ல லேண்ட்ஸ்லைட் விக்டரி நடந்துச்சு. அதுல தான் அவர் கெய்ர் ஸ்டாமர் யுனைடெட் கிங்டம்ல பவருக்கு வந்தார். ஆனா இப்போ அங்க ஒரு ரீஜனல் எலெக்ஷன்ஸ்லாம் நடந்தது. அந்த லோக்கல் அண்ட் ரீஜனல் எலெக்ஷன்ஸ்ல இந்த 2 வருடமா அவர் ஆட்சி புரிந்ததற்கு ஒரு சாட்சியா நிறைய லேபர் பார்ட்டி அவங்க நிறைய இழந்துட்டாங்க. அதனால அவருடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்திருக்கு. யுனைடெட் கிங்டமில் கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, ரிஃபார்ம் யூகே அப்படிங்கிற பார்ட்டி, இது ரெண்டுமே இப்போ ரீசெண்டாக நடந்த லோக்கல் அண்ட் ரீஜனல் எலெக்ஷன்ஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இப்போ இருக்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமர் அதனுடைய லீடர்ஷிப் இறங்கிடணும். அவரை எதிர்த்து லேபர் பார்ட்டியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இனிமேல் உங்களுடைய லீடர்ஷிப்பில் நாங்கள் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய எம்பிஸ் அவரை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. 2026 மே 12 அன்றைக்கு கெய்ர் ஸ்டாமர் என்ன பண்ணார்னா, அவங்களுடைய லேபர் கலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நேரத்தில் ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் எல்லாம் இருந்துச்சுனாக்க அது மிகப்பெரிய ஒரு, ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் நிறைய விட்டு விழுந்து தலைவர்கள் மாறி அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய கவர்மெண்ட் விழுந்துகிட்டே இருந்தது. அதில் மாதிரி நமக்கும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி அவர் கேட்டுக்கிட்டதா அறிக்கைகள் வருது. இருந்தாலும் டிப்யூட்டி பிஎம் டேவிட் லாமி, கேபினெட் மினிஸ்டர்ஸ், நிறைய 70 எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து அவருடைய ரெசிக்னேஷனை கேட்டு இப்போ அவருக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதை சில அரசியல் நோக்கர்கள் எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமர் என்ன பண்ணார், யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரை எதிர்த்து சில ஒப்பீனியன்ஸ் சொன்னார். ஈரானுக்கு எதிரான போர் எங்களுடைய போர் இல்லை, இது அமெரிக்காவுடைய போர், அதனால் நாங்கள் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து அவர் சொல்லியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் அப்போ என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கிற வணிக ஒப்பந்தங்கள்லாம் கிழிச்சிறீங்க, இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு வர்ற பொருட்களுக்கு நிறைய டாரிஃப் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா இப்போ கெய்ர் ஸ்டாமர் அவர்களை அவருடைய லீடர்ஷிப்பை விளக்குவதற்காக அதுக்குள்ளறையே, அவங்க லேபர் பார்ட்டிக்குள்ளறையே ஒரு புரட்சி வந்திருக்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் நம்ம திருப்பினோம்னா, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈரான் கொடுத்த லேட்டஸ்ட் 14 பாயிண்ட் பீஸ் ப்ரப்போசல், அது
இதெல்லாம் முடியாதுப்பா, டோட்டலி அன்அக்செப்டபுள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மறுத்து விட்டார். ஏன்னா அந்த 14 பாயிண்ட் பீஸ் ப்ரப்போசல், ஈரான் கொடுத்த பீஸ் ப்ரப்போசல் வந்து அவங்க ஈரானுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வளைகுடாவில் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. அதோட அவங்க மேலே வந்து நிறைய வரி விதிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் உடனே வந்து இந்த ஹோர்மோஸ் நீரிணையிலேருந்து வெளியேறணும், இந்த மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இவங்க நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு, இருந்தாலும் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து வெரி பாசிபிள் தான், இட் ஸ்டில் ரிமைன்ஸ் வெரி பாசிபிள் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சரி, யூஎஸ் வந்து என்ன ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி இவங்க ஈரான் வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈரான்ஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் முகமது பாகர் கலிபாஃப் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் பட் டு அக்செப்ட். அவங்க வந்து யூஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணல, ஏதாவது ஒரு அக்ரெஷன் அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா யூஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க நிச்சயமாக அந்த அவங்களுடைய ப்ரப்போசலில் வந்து நிறைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸை வந்து உடனடியாக அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும், எந்த ஒரு கப்பலும் பிளாக்கேட் இல்லாமல் போகணும், இந்த நியூக்ளியர் இஷ்யூஸ் இருக்குல்ல, அது வந்து ஈரான் எந்த விதமான அணு ஆயுத பணிகளையும் செய்யக்கூடாது, இந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏவுகணைகள்லாம் இருக்குது அதெல்லாம் விளக்கணும். அதனால் நிறைய வந்து அவங்க சொல்கிறத ஈரான் ஒத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இது எல்லாமே ஈரானினுடைய நிறைய வணிகர்கள் மேலே, ஈரானினுடைய இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டிட்டிஸ், ஆர்கனைசேஷன்ஸ் மேலே புது புது சாங்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் பர்டிகுலர்லி வந்து அவங்களுடைய ரிசர்வ், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குல்ல, அதுலேருந்து மார்க்கெட்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக 53 மில்லியன் பேரல்ஸை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய விலை, ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக விலை ஏறிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இந்த யூஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வளைகுடா பகுதியில் வந்து இன்னும் பதட்டம் தொற்றிக்கொண்டே இருக்கிறது. எந்த விதமான அமைதிக்கான பேச்சுவார்த்தை, அமைதி திரும்பும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. போர் வந்து எப்படி வேணாலும் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே, ரெண்டு பக்கமுமே கொதிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கொதிநிலையிலேயே அந்த பகுதி இருக்கிறது என்பது தான் உண்மை. இப்போ உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற ஹேண்டா வைரஸ் அவுட் பிரேக் பற்றி ஒரு நியூஸை பார்க்கலாம். 2026 ஏப்ரல் 1 அர்ஜென்டினாவில் ஒரு யுஷாயா அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு கப்பல் கிளம்பினுச்சு. அந்த கப்பலுடைய பேர் வந்து எம்வி ஹாண்டியஸ் அப்படிங்கிற அந்த க்ரூஸ், அந்த கப்பல் வந்து அண்டார்டிகா, சவுத் அட்லாண்டிக் ஐலண்ட்ஸ் இதுக்கெல்லாம் அப்படி போயிட்டு திரும்புகிற ஒரு எக்ஸ்பெடிஷன் க்ரூஸு. அதில் தான் வந்து இப்போ ஹேண்டா வைரஸ் அவுட் பிரேக் வந்திருக்கிறது. இந்த ஹேண்டா வைரஸ் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சதர்ன் அர்ஜென்டினாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு எல்டர்லி டச் கப்புள் ஒரு பேர்ட் வாட்சிங்காக போயிருக்கிறாங்க. உஷயா அப்படிங்கிற ஒரு இடத்துல அர்ஜென்டினாவில் பேர்ட் வாட்சிங் பண்ணும்பொழுது, ஏன்னா இந்த ஹேண்டா வைரஸ் வந்து இந்த கொறித்து தின்னும் விலங்குகள் இருக்குல்ல, இப்போ அணில், எலி, பெரிச்சாலி, இந்த மாதிரியான கொறித்து தின்னும் ரோடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய ட்ராப்பிங்ஸ், அதனுடைய எச்சங்கள் அதிலிருந்து தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்டர்லி டச் கப்புள் பேர்ட் வாட்சிங்காக அர்ஜென்டினாவில் போயிருக்கும்போது அங்கிருந்து எங்கேயாவது வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்பொழுது கிளம்பி இருக்கிறது. அவங்க வந்து ஏற்கனவே சவுத் அமெரிக்காவில் உள்ள சிலி, உருகுவே அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு சில ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எண்டமிக் ஒரு இது அங்கே இருக்கிற பகுதி. ஸோ அதிலிருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னும் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கப்பலில் 20 நாடுகளுக்கும் மேலாக அங்கே பயணிகள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் அங்கே இருக்கிறாங்க. 150 பேர் குரூவோடு சேர்த்து, அந்த கப்பலுடைய ஷிப் குரூவோடு சேர்த்து 20 நாடுகளிலிருந்து வந்திருக்கிற 150 பேர் இருக்கிறாங்க. அதில் 8 பேருக்கு கன்ஃபர்ம்டு கேசஸாக சொல்கிறாங்க. கன்ஃபர்ம்டு வந்து இந்த ஹேண்டா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர். ஏற்கனவே வந்து அதில் 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த டச் கப்புள் சொன்னோம் இல்லையா, அந்த டச் கப்புள் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தவங்க 3 பேரும் வந்து இறந்துட்டாங்க. அந்த 3 பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏற்கனவே அந்த 150 பேரில் வெவ்வேறு நாடுகளில் வந்து சில பேர் போய் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து இந்த ஹேண்டா வைரஸ் வந்து பர்சன் டு பர்சன்
ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வைரஸ். அதனால் அந்த யார் யார் எந்தெந்த நாட்டில் ஏற்கனவே இறங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இப்போது நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹேண்டா வைரஸ் தொற்று வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்ரிக்காவுடைய நார்த் ஆஃப்ரிக்கா, அந்த மொரோக்கோ, அது பக்கத்தில் வந்து கேனரி ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற கேனரி ஐலண்ட்ஸ், அங்கே போய் நிறுத்திட்டாங்க கப்பலை. அங்கே போய் நிறுத்திட்டு மே 10 நிறுத்திட்டு எல்லா பேசஞ்சர்ஸையும் டிஸ்எம்பார்க் பண்ணி இறக்கி அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு இது இடம் இருக்குது. அங்கே வந்து டெஸ்டிங் பண்ணி குவாரண்டைன் ஒரு 45 நாளைக்கு வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 அந்த மானிட்டரிங்கை வந்து குவாரண்டைனை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப கன்ஃபார்ம்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் பேசஞ்சர் போய் இறங்கியிருக்கிறாங்க நெப்ராஸ்காவில். ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து அவர் போய் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப டிட்டீரியேட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. நெதர்லாண்ட்ஸு, ஸ்பெயின், யூகே, சவுத் ஆஃப்ரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 3 பேசஞ்சர்ஸை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கிறதா செய்தி வருது. WHO வந்து இது ஒரு மிகப்பெரிய பப்ளிக் ரிஸ்க் இல்லை, அவுட் சைட் த ஷிப்பில் இல்லை, இட்ஸ் வெரி லோ. இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ கொரோனா வைரஸ்க்கும் அப்படி தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு நாட்டில் வந்து ஏதோ ஒருத்தருக்கு வந்திருக்கு, 2 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிச்சுது. ஸோ இதை தான் வந்து எல்லாருமே ரொம்ப கவனமாக இந்த ஹேண்டா வைரஸ் அப்படிங்கிறத பார்த்து உலகமே வந்து கொஞ்சம் பயந்த நிலையில் தான் இருக்குது. இதுவும் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு செய்தி தான். ஏற்கனவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன் டின்னரில் வாஷிங்டனில் ஒருத்தர் வந்து போய் சுட தொடங்கினார், அவர் வந்து முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் வந்து கோல் ஆலன். அவர் கலிஃபோர்னியாவில் டாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 31 வயதான கோல் ஆலன். அவர் தான் வந்து எப்பொழுதுமே பிரசிடெண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பிரசிடெண்ட் வந்து செய்தி தயாரிக்கிற ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கள்ல, அவங்களெலாம் சேர்ந்து இருக்கிற அசோசியேஷன், ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன், அதுக்கு வந்து டின்னர் கொடுப்பாங்க. அந்த டின்னரில் நிறைய செக்யூரிட்டி இருந்தும் கூட அதையெல்லாம் வந்து தாண்டி ஓடி அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒரு 8 தடவை வந்து சுட்டார். இப்போ அது நிறைய அதில் இருந்த விருந்தாளிகள்லாம் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணி ஓடினாங்க, இப்போ டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். இது நடந்தது வந்து ஏப்ரல் 25, 2026 ஏப்ரல் 25. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. கோல் ஆலனை வந்து 31 இயர், அவர் ஒரு டீச்சர் அப்படின்னு பார்த்தோம், அவரை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் கோர்ட்டில் போனோன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து இதெல்லாம் ஐ எம் நாட் கில்ட்டி, இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிடுறார். ஏற்கனவே போலீஸ் வந்து மல்டிபிள் சீரியஸ் சார்ஜஸ் வந்து கோல் ஆலன் மேலே போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அட்டெம்ப்டட் அசாசினேஷன் ஆஃப் த பிரசிடெண்ட்டு, அங்கே இருந்த ஒரு ஃபெடரல் ஆஃபீஸர், ஒருத்தர் சீக்ரெட் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து அவரை மேலே ஃபயர் பண்ணது. அவர் ஆனால் இறக்கலை, பட் ஒரு ஷாட்கன் மூலமாக ஃபயர் பண்ணார். அண்டு வெப்பன்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தார் அப்படிங்கிற நிறைய சார்ஜஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் அவர் கன்விக்ட் ஆனார்னாக்க ஒரு லைஃப் இன் பிரிசன் தான் வந்து அவர் வந்து சார்ஜில் வந்து கோல் ஆலன் ஆயுள் தண்டனை பெறுவார். ஆனால் அவருடைய லாயர் வந்து இஸ் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நேற்று கோர்ட்டில் ஆஜராகிருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒரு வார், அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் ஒரு திருப்பு முனை, ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னாக்கா, லாட்வியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. லாட்வியாங்கிற கண்ட்ரி வந்து யுக்ரைனுடைய நார்த்தில் இருக்குது, யூரோப்பில் தான் நார்த்தில் இருக்குது. ரஷ்யாவினுடைய ஈஸ்டில் இருக்குது, கிழக்கில் இருக்குது. ஸோ லாட்வியன் டெரிட்டரியில் வந்து ஒரு 2 ட்ரோன்ஸ், யுக்ரைனியன் ட்ரோன்ஸ்னு சந்தேகப்படப்படுற 2 ட்ரோன்ஸ் வந்து அங்கே விழுந்து ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அங்கே வந்து ஒரு ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனே ரஷ்யா வந்து யுக்ரைன் லாட்வியாவை பயன்படுத்தி ரஷ்யா மேலே வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா லாட்வியா மீது குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. ஆனால் லாட்வியா ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த ரஷ்யாவுடைய அக்யூசேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு யுக்ரைன் லாட்வியன் ஏர் ஸ்பேஸை வந்து பயன்படுத்தலை. ஏன்னா ரஷ்யாவில் வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் சிவிலியன் சைட்ஸில் வந்து நிறைய அட்டாக்ஸ் நடந்தது. அதுக்கு வந்து லாட்வியாவை பயன்படுத்தி தான் யுக்ரைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து லாட்வியா ஃபாரின் மினிஸ்ட்ரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக லாட்வியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற இந்த வார் வந்து அந்த ரீஜனில் நிறைய இட் கிரியேட்ஸ் ப்ராடர் ரீஜனல் செக்யூரிட்டி ரிஸ்க்கு, இது மாதிரி அதை வந்து அவங்க இது கண்டம் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை. இப்போ இதை வந்து நிச்சயமாக நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியா ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு புது கோரிக்கை வந்திருக்கு. அது வந்து இப்போ ரஷ்யா யுக்ரைன் இந்த வாரில் வந்து ஒரு புதிய திருப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேஸ் நடக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிரசிடெண்ட் சிரில் ராமஃபோசா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபாலா கேம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டை வச்சுருக்கிறாரு. அதில் அந்த ஃபார்மில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் இருந்திருக்கு. அந்த ஃபர்னிச்சரில் hundreds and thousands of $US ஃபாரின் கரன்சி அந்த ஃபர்னிச்சருக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து இட்ஸ் அ லார்ஜ் சம் ஆஃப் ஃபாரின் கரன்சி, அது வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஒரு கேஸ் நடந்தது. அது ஒரு பெரிய ஸ்கேண்டலாக இருந்தது. 2020 அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 2026 ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல் தான் வந்து பாசிபிள் சீரியஸ் மிஸ்காண்டக்ட், இது எப்படி அவர் இந்த மேட்டரை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலை, ஒரு ராங் டூயிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமஃபோசா அந்த பிரசிடெண்ட் மேலே, சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்தது. ஆனால் ராமஃபோசா என்ன பண்ணார், இப்போ மே 12 நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன், ஐ ரிமைன் ஹியர் அண்ட் ஐ எம் நாட் ரிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட் போட்டு எதை வேணாலும் பண்ணிங்க, ஆனால் நான் வந்து அது அந்த கேஸில் வந்து நான் எதுவுமே பண்ணல. அந்த பணம் வந்து ஒரு லீகலாக வந்தது. அதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது ஒரு லெஜிட்டிமேட் சேல் ஆஃப் பஃபலோ, நிறைய எருமைகளை விற்றதனால் இந்த பணம் வந்து எனக்கு வந்து லீகலாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து அவர் நிரூபிக்கணும். இப்போ வந்து அது கோர்ட்டில் வந்திருக்கு. இப்போ அதை வந்து ரிவ்யூ பண்ணால் கூட அவருடைய நற்பெயருக்கு களங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அந்த ஒரு செய்தி வந்திருக்கு. சைனாவிலிருந்து வர்ற நியூஸ் என்ன அப்படின்னாக்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதனுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆனுவல் அசம்பிளி எப்பொழுதுமே நடக்கும், ஜெனீவாவில் நடக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஆனுவல் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து ஜெனீவாவில் நடக்க போகிற அந்த அசம்பிளியில் தாய்வான் நாட்டை நாங்கள் வந்து பங்கெடுக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சைனா சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு பெய்ஜிங் அப்படின்னு சொன்னால், சைனா வந்து தாய்வான் நாட்டையும் சேர்ந்து இது ஒரு ஹோல் ஆஃப் சைனா, தாய்வான் வந்து சைனாவோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி அது திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தாய்வான் வந்து அது நாங்கள் தனி நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தாய்வானை தனியாக நீங்கள் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பங்கெடுக்கிறதுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னா, நாங்கள் சொல்கிற இந்த ஒன் சைனா அது வந்து எங்களோட பார்ட் தான் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து மறுக்கப்படுகிறதா அர்த்தமாகும். அதனால் தாய்வானை வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் நடக்கிற இந்த அசம்பிளியில் பங்கெடுக்க விடக்கூடாது, அது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சைனா சொல்லியிருக்கு. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோம்னா 2009 2016 வரை தாய்வான் என்ன பண்ணியிருக்குன்னா, WHO நடத்துகின்ற இந்த ஆனுவல் அசம்பிளியில் அப்சர்வராக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 2017 அதனுடைய பார்ட்டிசிபேஷன் பிளாக் ஆகிருக்கு. இப்போ சைனா வந்து ஒன் சைனா, நாங்கள் வந்து தாய்வான் வந்து இதில் இன்க்ளூடட் தான் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத வந்து தாய்வானுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஷி சுங் லியாங் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இட்ஸ் அ ஷேம். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற குளோபல் ஹெல்த், உலக அளவில் நடக்கிற மிகப்பெரிய ஹெல்த் சேலஞ்சஸில் தாய்வான் வந்து ஷுட் பார்ட்டிசிபேட், அது ஜெனீவாவில் நாங்கள் வந்து ஒரு டெலகேஷன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ தாய்வான்லேருந்து வர்ற டீம் வந்து மெயின் இதில் ஈவெண்ட்டில் இல்லைன்னா கூட நாங்கள் தனியாக வந்து அங்கே ஒரு சைடில் ஒரு ஈவெண்ட்லாம் நடத்துவோம், ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, தாய்வான் வந்து ஸ்ட்ராங்லி ரிஜெக்ட்ஸ் பெய்ஜிங் சாவரனிட்டி கிளைம். ஏன்னா பெய்ஜிங் வந்து இது எல்லாம் சைனாவுடைய இறையாண்மை, தாய்வானுடைய இறையாண்மை, தனியான இறையாண்மையை மதிக்காமல் அது பார்ட் ஆஃப் சைனா அப்படின்னு தான் சைனா சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை வந்து தாய்வான் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்டரில் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஜப்பான் வந்து தாய்வானை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சைனாவில் போய் சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை வந்து சந்திக்க போகிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் நடக்க போகிற இந்த அசம்பிளிக்கு தாய்வான் வந்து தனியாக பங்கெடுக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து மறுபடியும் ஒரு புகைச்சலை கிளப்பி இருக்கிறது.